ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ள பிரபல கோவிலான சிவகோடி குகை கோயிலுக்கு செல்வதற்காக பேருந்தில் பக்தர்கள் சென்று கொண்டிருந்தனர். பேருந்து ரியாசி மாவட்டத்தில் மலைப்பாங்கான பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து விபத்தில் காயமடைந்தவர்களை உள்ளூர் மக்கள் உதவியுடன் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதல் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று பதிவிட்டிருந்தார். மேலும் இதுகுறித்து கண்டனம் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இந்த கொடூரமான செயல் மனித குலத்திற்கு எதிரான குற்றமாகும் என்றும் இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.